ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்னே டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்றதுக்காக 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரெட்மில்லில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன். அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டும் பண்ணேன். ஏப்ரல்லேருந்து டயட்டு ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் அதை வீடியோவாக போடுங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எப்போவும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் முடித்த கையோட சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சமைச்சேன் அப்படின்னம்னா அடிக்கிற வெயிலுக்கு வெக்கைக்கு திரும்ப ஒருக்க குளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சேர சமையல் வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். பிள்ளைங்க எந்திரிச்சு வந்ததும் அவங்களுக்கு வந்து வழக்கம் போல் மால்ட்டை ஆற்றி கொடுத்தேன். அப்படியே படுத்துட்டு அப்படியே வாயில் ஊற்றி விடு. வாயில ஊத்தி எந்திரிச்சு வந்து குடி. இவ்ளோ சோம்பேறியா இருக்காத. அவ வாய் குடிச்சே முடிச்சிட்டா. என்ன போட்ட? டேஸ்ட் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா பாப்பா? எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? அது கண்டுபிடிக்கவே இல்லை. 4 நாளா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது அது பாஸ் பண்ணேன். இது என்னதுன்னு கேட்டாளுங்க. கடையில இருந்ததை பார்த்துட்டு இது ஸ்பைரலினா அப்படின்னு ஒரு மருந்து அப்படின்னு. ஐயோ சீ அப்படின்னாலுங்க. விண்வெளிக்கு போனாங்கல்ல சுனிதா வில்லியம்ஸ், அவங்களாம் இதுதான் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு நாள் அங்க இருக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்ப எனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வா நான் சாப்பிடுறேன் அப்படின்னா, 4 நாளா உனக்கு அதுல மால்ட்ல ஆத்தி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா இனிமேல் பவுடர் எல்லாம் போடாத, எங்களுக்கு டேப்லெட்டா கொடுங்க, நாங்க டேப்லெட்டா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றாளுங்க. கொடுத்துருச்சு. நீங்க மால்ட்ல அது கலந்து தான் இருக்கான். ஸ்பைரல் நான் கலந்து தான் இருக்கான். மால்ட்ல கலந்து தான் கொடுத்தேன். டெய்லி மால்ட்ல கலந்து தான் கொடுத்தேன். அப்புறம் வாயில டைரக்டா ஊத்திட்டா. நாங்க மாத்திரை தின்னுப்போம். மாத்திரை எதுக்கு போய் தின்னுட்டு? அதான் பவுடரா இருக்கு. பாப்பா பவுடர் நல்லா இருக்கு. நீ இப்ப கண்டுபிடிச்சியா? அப்ப லாஸ்ட் ஒரு மாதிரி சொன்னனால தான் இப்ப தெரியுது. தெரியாது. லாஸ்டா கசச்சு. இப்போ நம்ம ராஜேஷ் கிச்சனில் ஸ்பைரலினா, அதாவது சுருள் பாசின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து ஒரு செல் புரத பாசி வகையை சேர்ந்தது. நம்மக்கிட்ட ஆர்கானிக் சர்டிஃபைடு ஸ்பைரலினா பவுடராகவும் கேப்சூல் அண்ட் டேப்லெட்டாகவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு 4-5 நாளாக கயல் கண்மணிக்கு மால்ட்டு கூட ஸ்பைரலினா பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சாதம் வடித்து சாம்பார் வச்சுட்டேன். அது கூடவே வெண்டைக்காய் இருந்தது, அதை அப்படியே ஃப்ரை பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டேன். இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சனால 10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் குளியல் பொடிக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நாள் நல்லா காஞ்சது அப்படின்னா நாளைக்கு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி சிவப்பரிசி மாவுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. சிவப்பரிசியை நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு இப்போ வறுத்துட்ருக்காங்க. இதுவும் நாளைக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெஷ் பேட்ச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். பிள்ளைங்க இன்றைக்கி ஷட்டில் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களையும் கூப்பிட்டு கிளம்புறோம். இன்னொரு முக்கியமான வேலையும் இருக்குது. கயல் கண்மணி 2 பேருக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூலுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு ஷட்டில் கிளாஸ் இருக்கா? இல்லாட்டி வந்திருக்க மாட்டீங்க வீட்டில் இருந்து. இப்போது வீக்லி 3 days மட்டும் ஷட்டில் கிளாஸ் போகிறாங்க. அம்மா 6 days போகிறோமா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஏதாவது கிளாஸ் சேர்த்து விடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். யாருக்கு இல்லை, கோயிலுக்கு. கும்பாபிஷேகம். இது என்ன கோயில்? பெருமாள் கோயில். இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம். கௌதம் நாளைக்குன்னா இன்னைக்கு தான் நினைக்கிறேன்டா. இல்லாட்டி எதுக்கு இவ்வளோ கூட்டம்? என்னைக்கு கட்டனாங்க அந்த கோயில? ரொம்ப வருஷம் ஆச்சு. பாப்பா ஸ்கூல் வேன் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் என்ன லீவ் விடலையா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குலாம் 1 வாரம் லீவ் விட்டு திரும்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தான் ஃபுல்லாக லீவ் விட்டாங்க அப்படின்னு சொன்னேன்.
பரவாயில்ல, கார் இருக்கு. உள்ளே போக முடியாது கமல். ஏன் போக முடியாது? கட்டி வச்சிருக்காங்கல்ல, எப்படி போவ? என்ன இருக்கும்? எங்கள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன்னா என் பேர் இருக்கும். என்னன்னு? ராஜாட்டி. 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, 12th ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு. கைலொலி பேர் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு எழுத மாட்டாங்க. எழுத வேண்டாமா? எழுதணும்னா படிக்கணும். சரி, அடுத்த வருஷம் சிபிஎஸ்சி போறியா ஐஜிஎஸ்சி போறியா நீ? ஏன் மூஞ்சி எப்படி போகுது? உனக்கு திட்டலாம் இல்லை, நாங்கள் யாருமே உன்னை ஏதாவது சொன்னோமா, படித்தோமா, திட்டமா? எதுக்கு இவ்வளோ சீன் போடுற? கையலுக்கு தமிழ் சுத்தமாக வரமாட்டேங்குது. ஏமா அப்படின்னு கேட்டதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அவன் இந்த மாதிரி இருக்கான் இருக்காளோ? போனாலே தெரியும். பிரிக்காத. கையலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கண்மணிக்கு வந்தோம். காலையிலேருந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனால லேட்டாக தான் கிளம்புனோம் வீட்டில் இருந்தே. 2 பேருக்குமே கடைசியாலாம் போய் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்தோம். ஸ்கூலில் முடிச்சுட்டு அப்படியே நேராக கடைக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக லஞ்ச் டைமு. வந்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொட்டி இருக்கு? ஆமா, என்ன கொட்டி இருக்கு? அவதான் என்ன கொட்டி இருக்கு. அதுதான் என்ன கொட்டி இருக்கு. என்ன கொட்டி இருக்கு? என்ன கொட்டி இருக்கு? அதான் என்னதான் கொட்டி இருக்கு? என்ன என்னதான் கொட்டி இருக்கு? என்ன கொட்டுச்சு? தேங்காய் எண்ணெய் கொட்டுச்சு. தேங்காய் எண்ணெயா? கடல் எண்ணெய். கடல் எண்ணெய். நல்லெண்ணெய் தானே இது? இந்த கீழே போட்டு விடு. ஆட்டாம கொண்டு வானா கொண்டு வரீங்களா? ஆட்டி ஆட்டி கொண்டு வந்து. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு தனியாக டிஃபன் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலை அப்படின்றனால அவங்க டிஃபனில் அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு எங்கள் டிஃபனில் எங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு இத்தனை டிஃபன் எடுத்துகிட்டு வந்தேன். நான் மதியம் லஞ்சுக்கு முட்டையும் காய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். லஞ்சை முடிச்சுட்டு ராஜேஷ் கிச்சனில் வேலையே ஏகப்பட்டது இருந்தது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக நான் வேலையை முடிக்கிறதுக்கும் பிள்ளைங்க ஷட்டில் கிளாஸ்லேருந்து வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. வந்ததும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் டின்னர் செஞ்சு கொடுத்து பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தூத்துக்குடியிலேருந்து ஃப்ரெஷ் மீன் வாங்குவாங்க. ஒரு டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிலிருந்து இப்போல்லாம் ஃபிஷ் வந்து அங்கே ஆர்டர் பண்ணி தான் வாங்குகிறோம். ஃபிஷ் இன்றைக்கி வந்திருந்தது. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் வந்து ப்ரானும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ப்ரான் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு டைம் போதும்னு ஆயிடுச்சு. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. நான் எப்போவும் வஞ்சரம் மீனும் பாறை மீனும் தான் வாங்குவேன். இந்த டைம் தான் ப்ரான் வாங்கினேன். ஒரு 3 கிலோ 4 கிலோன்னு வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்குவேன். தனித்தனி பாக்ஸாக போட்டு அப்பப்போ வேணுங்கிறத எடுத்து சமைச்சுக்குவேன். ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் பார்த்து ஃப்ரெண்டுக்கே திரும்ப கால் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டு ரொம்ப பொறுமையாக தான் க்ளீன் பண்ணேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.